வணக்கம். நான் டாக்டர் விக்னேஷ், கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் பல்மனாலஜிஸ்ட், வடமலையான் ஹாஸ்பிட்டல், திண்டுக்கல். இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஆஸ்மா டே. ஸோ நான் அதனால ஆஸ்மா பத்தி ஒரு லிட்டில் டாக் கொடுக்க போறேன். ஸோ இந்த டாக் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா, ஆஸ்மானா என்ன, ஆஸ்மா எதனால வருது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி திருப்பி அந்த ஆஸ்மா அட்டாக் வராமல் இருக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன டாக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்மா வந்து வேர்ல்டு ஆஸ்மா டே வந்து எவ்ரி இயர் மே மந்த் ஃபர்ஸ்ட் டியூஸ்டே ஆஸ்மா டே கொண்டாடுறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் ஜீனானா குளோபல் இனிஷியேட்டிவ் இன் ஆஸ்மா, இவங்க ரெண்டு பேரும் கொலாபரேஷன் பண்ணி இந்த ஆஸ்மா அவேர்னஸை வந்து கிரியேட் பண்றாங்க. இந்த எவ்ரி இயர் ஆஸ்மாக்கான தீம் இருக்கு. அந்த மாதிரி இந்த இயருக்கான ஆஸ்மாவோட தீம் கருத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆஸ்மா எஜுகேஷன் எம்பவர்ஸ். ஆஸ்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, மூச்சுக்குழாயின் சுருக்கம். மூச்சுக்குழாய் வந்து நார்மலா வந்து இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து அலர்ஜினால இல்ல இன்ஃபெக்ஷனால மூச்சுக்குழாய் வந்து இப்படி சுருக்கம் அடைஞ்சிருது. ஸோ இதுக்கு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஆஸ்மா இஸ் கிரானிக் ரிவர்சபிள் ஏர்வே டிசீஸ், ஏர்வே அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீஸ் சொல்லுவோம். ஸோ இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலர்ஜினால வரலாம், டஸ்ட், என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸ், ஏர் பொல்யூஷன்ஸ்னாலையும் வரலாம். மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், ஃப்ளூ சீசன் அப்போ ஃப்ளூ அதிகமாக வருது, அதனால வரலாம். ரெஸ்பிரேட்டரி சின்சிஷியல் வைரஸ், பாக்டீரியானால கூட வரலாம், இல்லை ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனாலே வரலாம். வெதர் சேஞ்ச்னாலே வரலாம். மோஸ்ட்லி வந்து கோல்டு கிளைமேட் அந்த மாதிரி டைம்ல வந்து ஆஸ்மா வந்து மோர் ட்ரிகர் ஆகலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆஸ்மா வந்து நம்ம வந்து கியூர் பண்ண முடியாது கண்டிப்பா, பட் ஆனால் அதை வந்து நம்ம கண்ட்ரோலபிளா வச்சிருக்கலாம். அதுக்கடுத்து ப்ரிவென்டபிள் ஆஸ்மா அட்டாக் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். எவ்ரி இயர் ஆஸ்மா அதிகமாகி அட்மிட் ஆகிற பேஷண்ட் நிறைய பார்க்கறோம். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம டேப்லெட்ஸ் எல்லாம் ரெகுலர் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆஸ்மா அட்டாக்கை நம்ம கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஆஸ்மா இஸ் ஏ கண்ட்ரோலபிள், நாட் கியூரபிள், ப்ரிவென்டபிள். ஓகேவா? ஆஸ்துமாக்கான அறிகுறிகள்னு பாத்தீங்க அப்படின்னா, மூச்சுத்திணறல். மூச்சுத்திணறல் வந்து நடக்கிறப்ப ரொம்ப மூச்சுத்திணறல் இருக்கும், உட்கார்ந்து இருக்கிறது மூச்சுத்திணறல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்டு தான் மோஸ்ட்லி அதிகமா இருக்கும். அது வந்து வறட்டு இருமலா இருக்கும். அந்த இருமல்னால பாதி பேருக்கு தூக்கமே வராது. காய்ச்சல், இப்போ இன்ஃபெக்ஷனால வந்து ஆஸ்மா ட்ரிகர் ஆயிருந்துச்சு அப்படின்னா காய்ச்சல் வரும். செஸ்ட் கம்ப்ரெஷன், செஸ்ட் டைட்னஸ், விசிலிங் சவுண்டு, அந்த மாதிரி ஆஸ்மாக்கான அறிகுறிகள் இருக்கு. இப்ப ஆஸ்மாவை வந்து நம்ம எப்படி டயக்னோஸ் பண்றோம் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, ஆஸ்மா எப்படி டயக்னோஸ் பண்றது அப்படின்னா, நுரையீரல் செயல்திறன் டெஸ்ட் இருக்கு, பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு மிஷின் வச்சு ஊத சொல்லுவாங்க. அது மூலியமா நம்ம ஆஸ்மா வந்து கண்டுபிடிக்கணும். ஆஸ்மா வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம டயக்னோஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம கொடுக்க போற மாத்திரையும் அது டோசேஜ் வந்து கரெக்டா இருக்கணும். ஓவர் டோசேஜ் ஆகிடக்கூடாது, அண்டர் டோசேஜ் ஆகிடக்கூடாது. ஆஸ்மாவோட ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா, ஆஸ்மா எப்படி ட்ரீட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஹேலர்ஸ் தான். ஓரல் டேப்லெட்டோட இன்ஹேலர்ஸ் வந்து பெஸ்ட். ஏன் அப்படின்னா, ஓரல் டேப்லெட்ஸ் நீங்க சாப்பிட்டு அது போய் அப்சர்வ் ஆகி லங்ஸ்ல ஆட் பண்றதுக்கு இட் டேக் மோர் டைம், பட் இஸ் ஹேவிங் சைடு எஃபெக்ட் ஆல்சோ. பட் இன்ஹேலர்ஸ் அப்படி கிடையாது. நம்ம இன்ஹேல் பண்ற மெடிசின்ஸ் வந்து டைரக்டா போய் லங்ஸ்ல ஆக்ட் ஆகி இட் ஆக்ஷனும் வெரி ஃபாஸ்டா இருக்கும், சைடு எஃபெக்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி. ஆஸ்மால வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5. அதுல வந்து என்ன ஸ்டெப்ல நீங்க இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்ஹேலர் டோஸ் அண்ட் மெடிசின்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆஸ்மா சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆஸ்மா அட்டாக், ஃபர்தர் அட்மிஷன் அண்ட் எக்ஸார்பேஷன்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆஸ்மா எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அலர்ஜன்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். தண்ணியை சுட வச்சு குடிக்கிறது, வெளியே போறப்ப டஸ்ட் மாஸ்க் போட்டு போடுறது. அடுத்து வேக்சினேஷன்ஸ் வந்து ஃப்ளூ வேக்சின், நியூமோகாக்கல் வேக்சின், டிப்தீரியா வேக்சின்லாம் இருக்கு. இந்த மாதிரி வேக்சினேஷன் போட்டோம் அப்படின்னா அதனால வர எக்ஸார்பேஷன்ஸை நம்ம வந்து தடுக்கலாம். செல்ல பிராணிகள், வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள், டாக்ஸ், பீஜியன்ஸ், அதோட டிராப்பிங்ஸ், ஃபெதர்ஸ், அதெல்லாம் கூட நமக்கு வந்து அலர்ஜி வந்து ட்ரிகர் பண்ணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, போலன் கிரெயின்ஸ், பிளார்ஸ்ல இருந்து வர்ற மகரந்த தூள்கள், அதனால கூட அலர்ஜி ரொம்ப காமனா வருது. ஸோ இந்த வேர்ல்டு ஆஸ்மா தினத்தை ஒட்டி இப்போ நான் சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆஸ்மா இருக்கிறவங்க கண்டிப்பா இன்ஹேலர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எனி டவுட் நீங்க வந்து இங்க வடமலையான் ஹாஸ்பிட்டல்ல வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இங்க வந்து கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.